ஓம் சக்தி பராசக்தி. மாதத்திலே வரக்கூடிய வருடத்திலே வரக்கூடிய மாதங்கள் 12. ஆனால் 12 அமாவாசை மாதத்தில் வரும் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் என்னுடைய அம்மா ஒரு வருடத்தில் 13 அமாவாசைகளா என்று நேச்சுரலாக என்னிடத்தில் வந்து பேசியது. அதை நீங்கள் சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். எப்படி என்றால், நம்ம கோயிலில் அடிக்கடி எல்லோரும் சேர்ந்து என்னை அழிப்பதற்காக இந்த சூனியன்ற பேரால் ஏதாவது பண்ணுவாங்க. போயிட்டு அதை அம்மா வந்து சொல்லுவாங்க, நம்ம இப்படி பண்ணுறான்னு நம்ம போகிறான்னு. அதை தெரிந்து பாருங்க இல்லையா, மதுரை வீரனுடைய கத்திலே கொண்டாந்து கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கத்திலேயே கட்டிட்டு போயிடுவாங்க. நான் எதுக்குமே இப்போ செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் துணிச்சு நின்று இந்த ஆலயத்தை நின்று தற்போது நிர்வாகியாகவும் இதை நான் ஏற்படுத்தியிருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கும்பாபிஷேகம் பண்ண பிறகு 48 நாளில் குழந்த மாதிரி வந்தாங்க. அதுக்கு பால் ஊற்றி கொடுத்தேன். இட்லி போட்டுன்னு வந்தாங்க, இட்லி பிசைஞ்சு ஊற்றினேன். நடந்தாங்க, எடுத்தடி வச்சாங்க. எனக்கு வந்து சோறு சாதம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் செய்து சில நாட்களுக்கு உணவு படையல், கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறது, இப்படி செய்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செய்து நான் அரும்பு தோட்டத்தில் களை வெற்றி கொண்டிருக்கும்போது ஒரு 12 வயசு சிறுமியாக வந்து மெரி சட்டையுடன் மஞ்சள் கலரில் வந்து, அப்பா என்னிடம் நான் வயதுக்கு வந்துட்டேன், எனக்கு குளிச்சல் கட்டி என்று பிரதோஷத்தானை சொன்னது. இது மெய்யோ பொய்யோ என்று யார் சொன்னால் நம்புவார்கள். அதை என்னுடைய பிறனிடம் எடுத்துரைத்தேன். அவர் அதை நம்பித்தானாக வேண்டும் என்று அவர் கையில் உள்ள காணிக்கையை கொடுத்தார். அதன் பிறகு அந்த அமாவாசை அன்று அம்மனுக்கு குடிசை கட்டி பெண்களை இட்டுன்னு வந்து, பெண்களுக்கு எப்படி குடிசை கட்டுறாங்களோ அதன் மாதிரி குடிசை கட்டி தண்ணி ஊற்றினேன். அதன் பிறகு பௌர்ணமி அன்று அந்த அம்மனுக்கு வீட்டுக்கு அழைத்தேன். அதன் பிறகு கொஞ்ச நாள் சென்று எனக்கு திருமணம் வேண்டும் என்றது. தாலி கயிறு என் மனைவி கையில் கொடுத்து அதுக்கு தாலி கயிறு மாங்கல்யத்தை எடுத்து போட்டோம். கொஞ்ச நாள் சென்று எனக்கு தந்தம் பிறந்து விட்டது. எனக்கு இரத்தப்பழி வேணும் என்று கேட்டது. நீ மாநில மக்களை எதுவும் நீ பழிவாங்கவில்லை, ஏற்கவில்லை என்றால் நான் உனக்கு மயான கொலை செய்கிறேன், உன் அருள் இருந்தால் போதும் அப்படின்னு. செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் மயான கொள்ளை திருவிழா என்று அன்னைக்கு திருவிழாவே நடக்காமல் போயிட்டுது. எங்கள் தெருவிலே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அண்ணின்றவங்க. அதன் பிறகு ஒரு குழந்தை, அதன் பிறகு ஒரு பையன் இறந்தாங்க. அதன் பிறகு அம்மனுக்கு நான் எப்படி என்ன சொல்கிறது, கொடுத்த வாருக்கு மீறி இந்த விதி நடந்து விட்டதென விதியை வெல்ல வேந்து நட முடியாது என்றார்கள். மறுபடியும் இப்போது கும்பாபிஷேகம் சித்திரை 17 ஏப்ரல் 30 கும்பாபிஷேகம். 13 அமாவாசை என்றால் மாரி அமாவாசை ஒரே மாதத்தில், புரட்டாசி மாதத்தில் 2 அமாவாசை வரும். அதுதான் என்கிட்ட சொன்னது. அதெல்லாம் வழிபட்டேன். அதுக்கப்புறம் பேய் விரட்டி இலையை கொண்டு பல துஷ்டர்களை துரத்தி அடித்தேன் அம்மனுடைய அருளால். என்றும் உங்களுடன் எல்லோருக்கும் நல்லதே செய்வதற்காக உருவாக்கியவள் என் தாய். அதன் வழியில் நான் நடக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. இந்த கோயிலுக்கு வாங்க. குழந்தை இல்லாதவர்கள், பில்லி சூரியம் உள்ளவர்கள், அது இருக்குது இது இருக்குது, சீட்டு எடுக்கிறவங்களெல்லாம் வராதிங்க. சீட்டுலாம் சும்மா. ஆனால் உடம்பு நல்லா ஆகணும்னா இங்கே வாங்க. குழந்தை பாக்கி இல்லாதவர்கள், கை கால் விளங்காதவர்கள் வாங்க. அம்மன் அருளால் உங்களுக்கு நல்ல முறையில் செய்து தரப்படும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வாங்க. மணி 4 மணி அளவில் வாங்க. நான் தெருக்கூத்தில் போய் தான் இந்த அம்மனை உருவாக்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லபடி பிறக்கட்டும். பொங்கலோ பொங்கல். உங்கள் நெடுஞ்செழியன்.